அது மாதிரி எனக்கு லைஃப் கேரியர் வந்து செட் ஆனது வந்து டயலாக்ல தான். அது Okay. காரணம் மணிவண்ணன் தான். அவர் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் வந்து படம் எடுக்கிற டைரக்டர். வெள்ளை பேப்பரோட தான் வருவார். சாயந்தரம் போகையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்து எழுதிக்குவாங்க என்ன எடுத்தோம்னு. Wow. ஆமாம் ஆமாம். அவர் வந்து ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்தாரு. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ அப்படின்னு. அது ஒரு Yes. படத்தில் எல்லாம் சொல்ல போக அது பயங்கரமாக கிளிக் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஆக்டர் ஆனதே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது அந்த டயலாக்னால தான். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த டயலாக் எனக்கு விடையும் கிடைக்கல. என் Correct. கேரக்டரையே நானே புரிஞ்சுக்க மாட்டேன். அடுத்தவனை எப்படா புரிஞ்சுக்குவேன், உன் கேரக்டர் நீயே புரிஞ்சுக்கல. அதான் நான் சொல்ல வந்தேன். அது வந்து தட் ஷுட் பி த டேக்லைன். நான் ட்விட்டர் பயோ போய் மாத்த போறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது என் வாழ்க்கையின் கதை. ஐயோ அது சரியான வார்த்தை இல்ல, மணிவண்ணன் தான் அந்த மாதிரி வார்த்தை. ஆக்சுவலி இட்ஸ் சோ சிம்பிள் பட் ஐ ஃபீல் லைக் தட். ஆ, சில நாள் எப்படி லைக் கேரக்டரே புரியாம அதான். பட் சம் டேஸ் வருத்தமா இருக்கும் லைக் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் வந்து இந்த டயலாக் ரஜினி சார் பேசினார். மிஸ்டர் பாரத்ல வந்து முதல்ல வந்து நான் அப்பா ரஜினி சார் சன்னு ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருப்போம். அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட்ல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கோ, ரகுவரன் தான் வில்லன். அப்போ நான் வந்து எஸ்பிஎம் சார்கிட்ட சார் நான் ஒருத்தர் அடிச்சுட்டு சாருடைய பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு என்ன அப்படின்னாரு, 16 வேனில் வந்து ரஜினி சார் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு வரல, அது மாதிரி ஒரு முட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. உடனே ரஜினி சார் அப்போல்லாம் கேரவான் கிடையாது, நான் நல்லா இருக்கு சத்யராஜ், நீங்கள் ஏதாச்சும் பேசிக்கிறீங்களா இது மாதிரி அப்படின்னாரு. சார் இருக்கு சார், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். மறுபடியும் சொல்லுங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நல்லா இருக்குது, நான் ஒருத்தர் அடிச்சுட்டு அப்படி சொல்கிறேன். நைஸ் நைஸ். ஸோ அப்படிதான் அமைஞ்சது. அது அப்படிதான் அமைஞ்சது அந்த சீன். சூப்பர்.